வந்துட்டு இங்க இருக்கக்கூடிய மாணிக்க பிள்ளையார் கோயில் முல்லைத்தீவுக்கு வந்து போகக்கூடிய, அதாவது புதுக்குடியிருப்பு முல்லைத்தீவுக்கு வந்து போகக்கூடிய பகுதிகள், கிளிநொச்சி பறந்துருக்க போகக்கூடிய பகுதி வந்து இதுக்கு இடைப்பட்ட பகுதி தான் வந்து இந்த ஏரியா. சுமட்ட பாதை எல்லாமே வந்து மாறிபட்டு, அதாவது அந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கம் மாறி செல்லக்கூடிய அளவுக்கு வந்து இவங்க தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க ராணுவ வீரர்கள். விசுவம் மடு குமாரசாமிபுரம் கொண்டு வாங்க. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வந்து கவனம். இப்ப காலையில எத்தனை மணிக்கு ஐயா வர தொடங்குனது? குடிக்காம 3 மணிக்கா? ஐயாவோட நெஞ்சளவுக்கு வந்து தண்ணி நிக்குது. ஐயாவோட வீடு முற்றாக சரி எல்லாமே வந்து தாண்டிட்டு பசங்க வந்து விளையாட்டுத்தனமா வந்து மீன் பிடிச்சிட்டு இருக்கானுங்க. போசா வந்து ஆனா தண்ணி இழுக்குது, சேஃப்டி இல்ல. பாத்தீங்கன்னு சொன்னால் வந்து இப்ப விசுவமடு போறதுக்கு முன்னால வந்து நிக்கிறோம் நாங்க வந்து. பயங்கர மழை அடிச்சு கொளுத்திட்டு இருக்கு. சொன்னா அந்த பக்கம் வந்து வாகனங்கள் போக இயலாத அளவுக்கு இருக்குது. வாகனத்தையும் வந்து டிராக்டர்ல எல்லாம் ஏற்றி வந்து இந்த பக்கம் பறிச்சு விட்டாங்க. சோ கார்லாம் வந்து போக இயலாது. இந்த அளவுக்கு பயணம் செய்யறாங்கன்னு சொல்லி தெரியாது. இங்க மீட்பு பணிக்கு வந்து ஆமிக்காரங்க எல்லாரும் வந்துட்டாங்க. வாகனங்கள்லாம் வந்து இந்த இடத்துல வந்து நிப்பாட்டுறாங்க. முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா தெரியும் வந்து ஒரு அல்டோ கார் வந்து நிக்குது. சோ அங்க வந்து போக இயலாதுன்னு நினைக்கிறேன். இதுதான் வந்து இதுக்குரிய பிரதான வீதி. அதாவது வந்து கிளிநொச்சியில இருந்து முல்லைத்தீவுக்கு போகக்கூடிய பிரதான பாதை வந்து தான். அதாவது பரந்தன் ஜங்ஷன்ல இருந்து டைரக்டா வந்துட்டு அது புதுக்குடியிருப்பெல்லாம் போய் அப்படி வந்து நம்ம முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் போகக்கூடிய வழி வந்து. ஸோ அங்க அந்த பஸ் வருது, அந்த பஸ் வரது வந்து பாருங்க. ஓ டேஞ்சரப்பா, எப்படி வந்துட்டு இருக்கு பாருங்க. பயங்கர மழை வேற பெஞ்சிட்டு இருக்கு, காத்தும் சேர்த்து. இதுக்கு வந்து மக்கள் பிரயாணம் செய்யறதுன்னு சொன்னா ரேரான ஒரு விஷயம், கஷ்டம். இங்க பாருங்க அப்பா, என்ன ப்ரோ எடுத்துட்டீங்களா? பெய்யற மலைக்குள்ளே வந்து மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க அந்த சைட்ல. சின்ன பையன்லாம் வந்து போயிட்டு இருக்கிறான், சேஃப்டி கிடையாது. சின்ன பையன்லாம் வந்து போயிட்டு இருக்கிறான். அந்த பக்கம் பாத்தீங்கன்னு சொன்னா வந்து மீன் கூட வந்து பிடிச்சிட்டு இருக்காங்க. பட் அந்த ஏரியாவில் லாஸ்ட் பகுதி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இன்னும் நிறைய பேர் வந்து இந்த சைடு வாரத்துக்காக வேண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் வாரது கஷ்டமான ஒரு விஷயம். பாத்தீங்கன்னா எட்டியும் பாக்கல அவள, எட்டியும் பாக்கல, நடந்தே போகல அவள. இருக்குது என்ன பஸ் மட்டும் போகுது? என்ன பஸ் போ பெரிய வாகனம், பஸ் டிராக்டர் எல்லாம் வந்து போகுது. ஆட்டோ மட்டும் இந்த டிராக்டர்ல ஏத்துறாங்க. உடனே கார் எல்லாம் போகலாது, கார் போகாது. என்ன கார் இறங்கியும் பாக்கல. செருப்பு கார் பக்கம். ஐயோ கிட்ட போமா, இங்க பாருங்க பசங்க எல்லாம். அந்த இடத்துல வந்து நல்ல தண்ணி, பயங்கரமான தண்ணி. அதாவது முடங்காலுக்கு தண்ணி இருக்கு. பாத்தீங்கன்னா தெரியும், அங்க பாருங்க அவங்களோட முடங்காலுக்கு வந்து தண்ணி இருக்கு, முடங்காலுக்கு. சோ அங்க வந்து டிராக்டர்லயும் இப்ப வந்துட்டு இருக்காங்க நிறைய பேர் வந்து. பிடிச்சு கொண்டிருக்கீங்க அதுல பாத்தீங்கன்னு சொன்னா சின்ன பொடியங்க வந்து மீன் பிடிச்சு கொண்டு இருக்காங்க. இந்த வேறங்க அங்க அந்த ஐயாவை பாருங்க, அந்த ஐயாவை பாருங்க, இடுப்பளவுக்கு தண்ணி இருக்குயா. அடவுல அந்த வீடு இதெல்லாம் தாண்டிட்டு என்ன கடை வா எல்லாம் சரி. கொஞ்சம் இது மட்டும் இந்த சின்ன படியங்கள் இருக்கிற மட்டும் போவோம். என்ன வாங்க கொஞ்சம் போவோம் முன்னோடு. இப்போ வேற டிராக்டர்லாம் நிறைய வரையின மக்கள் மோட்டர் சைக்கிள் எல்லாம் கட்டிக்கொண்டு
சோ, தண்ணி ரெக்கர்ல வராக்க இந்த ஊர் மக்கள் என்ன ஹெல்ப் பண்ணி கலங்க குமாரசுவாமி மக்கள் தான் ஹெல்ப் பண்ணி கொண்டிருக்கணும் வேற என்ன. இந்த பக்கத்தாலும் பவனியாலையும் போயிடாது, இந்த பக்கத்தாலையும் போயிடாது, சந்தர்ப்பமே இல்ல. எல்லா பக்கமும் ஆடப்பட்டது. இந்த வீடு எல்லாத்தையும் பாருங்க மூழ்கி போயிருக்கு. இந்த வீடு எல்லாம் தந்தை கவனப்பட பையன்டி கவுனடா விளையாட்டுத்தனம் பண்ணிக்கிறான். ஏன்னா விளையாட்டுத்தனம் விளைஞ்சு பாருங்க. ஆளை வந்து இழுக்க போகுது. ஆள் வந்து சின்ன ஒரு ஆள் தான் வந்து பயங்கரமா வந்து தண்ணி போசா எழுதிட்டு இருக்குது. சேஃப்டியே இல்ல. ஆள் எங்க செருப்பு போட்டு இருக்குது இல்ல. தம்பி கவனப்பட கவனப்படா. பயமெல்லாம் நிக்கிறானு வச்சுட்டு விளையாட்டுத்தனமா இருக்கிறானு. இழுக்குது ஐயா, நம்மளே இழுக்குது பாத்தீங்களா. போல செருப்பு தான் இழுக்குது. தம்பி எத்தனை மீன் கிடைச்சது தம்பி? டேய் மீன் பிடி உங்களை பிடிக்கிறது ஆக்கள் வேணுமாடா. இப்ப இங்க பாருங்க ரோட்டெல்லாம் உடைச்சிட்டு அந்த பக்கம் வந்து அந்த கடையை பாருங்களே ஐயா. கடவுளே கடை சரி. அந்த வீட்டுக்கான நிலைமையை யோசிச்சு பாருங்க. கையில எடுக்கிறது நல்லதான் பாத்தீங்கன்னா வந்து இந்த கடை மட்டும் இல்ல, இந்த கடைக்கு பின்னால இருக்கிற வீட்டுக்காரங்களோட வீடு கூட வந்து சரி எல்லாமே முற்றா வந்து அப்படியே இழுத்துட்டு போயிட்டு பசங்க வந்து விளையாட்டுத்தனமா வந்து மீன் பிடிச்சிட்டு இருக்கானுங்க. போசா வந்து ஆனா தண்ணி இழுக்குது. சேஃப்டி இல்ல நிக்கிறானுங்க. அவனையில பிடிக்கிறது தான் ஆக்கள் வேணுமா இருக்கு. இப்ப போயிருக்கு பாரு உங்கள் அந்த வீடெல்லாம் சரி. அங்க அந்த அந்த வீட்டை பாருங்க வந்து எப்பா இழுக்குது பயங்கரமா. அந்த வீட்டை வந்து தண்ணியை பாருங்க காண்பிக்கிறேன் பாருங்க. இது வந்து கேட்டு அவங்களோட கேட்டுக்கு வந்து ஃபுல்லா அப்படியே தாண்டு ஃபுல்லா தண்ணி வந்து கொண்டு இருக்குது. ஸோ இங்கால வந்து நிறைய வீடுகள் அப்படியே முற்றாக சரி. ஸோ அது வந்து கொஞ்சம் பள்ளமான பகுதி. அந்த பக்கத்துல கொஞ்சம் மேடு அண்ட் அப்படியே இங்கால இந்த பக்கத்துக்கு வந்து மேடு. ஆனா இது வந்து பள்ளமான பகுதி. சோ கீழால எப்படி தண்ணி வருதுன்னு பாருங்க, நோட் பண்ணுங்க. இந்த வீட்டுல இருந்தவங்களோட நிலைமை என்ன? இந்த வீட்டுல இருக்கிறாங்கலாம் மாறி போயிட்டாங்களா? எல்லாரும் மாறி போயிட்டாங்க. கடவுள் ஸ்கூல்ல எங்க தங்க வச்சிருக்காங்களா? இல்ல ஸ்கூல்ல தங்க வச்சிருக்காங்க. அப்படிங்கப்பா இங்க வருங்க. நடக்கிறதே கஷ்டம். எல்லாரும் வந்து சில்பரை கழட்டி கையில தான் கொண்டு போயிட்டு இருக்காங்க. நடக்க முடியாது, இழுக்குது ஒரு பக்கத்துக்கு. அது இந்த ஐயாவை பாருங்க, இங்க பாருங்க எப்படி வாரான்னு சொல்லி. அவர்ல ஐயாவோட நெஞ்சளவுக்கு வந்து தண்ணி நிக்குது. ஐயாவோட வீடு முற்றாக சரி எல்லாமே வந்து தாண்டிட்டு. ஸோ சேஃப்டியே கிடையாது. கொஞ்சம் அப்படியே கடை அந்த ஐயாட கடை தானா? இங்க பாருங்க கடை மூழ்கிட்டு நல்லா சரி. அப்போ அந்த வீட்டோட நிலைமை பாருங்க. இந்த வருஷம் தான். போன வருஷத்துக்கு அப்படி தண்ணி வரலையா? தண்ணி இப்படி நிக்கிறதுனா அந்த வாய்க்கால் இப்ப காலையில எத்தனை மணிக்கு ஐயா வர தொடங்குனது? விடியாம 3 மணிக்கா? 2 மணில இருந்து படுக்கையால எழுந்திருப்பாங்க. வாய்க்கால் அமைப்பு ஒழுங்காச்சு இந்த பிரச்சனை. ஓ வேணா கடைக்கு விடியாம கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி வரும்போதே நீங்க அலர்ட் ஆயிட்டீங்களா? இங்க பாருங்க பாத்தீங்கன்னா தெரியும் முழங்கால அளவுக்கு தண்ணி. ஆனா ஐயாட வீட்டுல வந்து நெஞ்சளவுக்கு வந்து தண்ணி நிக்குது. அப்பயும் வந்து ஐயாட வீட்டுல இருக்கிற எல்லாருமே வந்து மற்ற காணிகளுக்கு வந்து கொண்டு போயிட்டாங்களாம். அதாவது உயர பகுதிக்கு வந்து கொண்டு போயிட்டாங்க. ஒரு கவனம் உயர பகுதிக்கு வந்து கொண்டு போயிட்டாங்க. சோ இப்போ ஐயாட வீட்டுல யாரும் இல்ல. ஆனா நிறைய பொருட்கள் வந்து தண்ணில அப்படியே அடிச்சுட்டு வந்து போயிட்டு வெள்ளத்துல அடிச்சுட்டு போயிட்டு ஐயோ ஆட்டோ வரைக்கும் வந்து
ஏப்பா எங்கட ஊர் பக்கம் வந்துட்டு பாதை போட்டு அதுலதான் பாதையில தான் கொண்டு வாங்க. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வந்து டிராக்டர்ல வந்து ஆட்டோ போயிட்டு இருக்கு. புது ஆட்டோ புது ஆட்டோ குமாரசாமி பிரமாதம் குமாரசாமி மழையும் போயிட்டு இருக்கு. கோயில் ஒன்று இல்ல தண்ணிக்குள்ள ஃபுல்லாக கோயிலுக்கு உள்ளதான்டா ஓ அது கோயில் போமா உனக்கு போ. என்ன ஊரு? இந்த ஊரு பேரு என்ன? மாணிக்க பிள்ளையார். இந்த ஊர் குமாரசாமிபுரமா? சோ வந்து விசுவமடு குமாரசாமிபுரம் ஏரியா தான் வந்து இது. அந்த பக்கம் போனீங்க சொன்னா வந்து அப்படியே தேராவிலுக்கு விசுவமடு துயிலுமில்லம் நம்மளுக்கு தெரியும், அதுக்கு போறது. இது காசு கிடக்குறேன் காசேடா வைக்கிட்டு வச்சிரு. பெரிய காசு ஆளுக்கால் சேஃப்டி வந்து. ஆனா இன்னும் இதே மழை பெஞ்சிட்டு இருக்க முடியும், இனி போயிடாது. ஏன்னா இனி போயிடலாம், எங்கேயுமே போயிடலாம். பாருங்க நிலைமைய. இந்த ப்ரோ காலையில இருந்து 4 மணிக்கு தண்ணி ஏறணும் இந்த ரோட்ல. புதுதாக இங்க இருக்கிற மக்கள் எல்லாரையும் இளைஞர்கள் கிராமத்தில் நுழைஞ்சு நாங்கள் இதை மக்களை பொருத்தமான இடங்களுக்கு சமூகத்தாக கூட்டிக் கொண்டு போயிருந்தாங்க. குறிப்பா இப்ப தற்போது இந்த போக்குவரத்துக்கு எங்களுடைய விசுவமடு இளைஞர்களும் நாங்கள் இந்த பணிகளை மேற்கொண்டிருந்தோம். குறிப்பா இந்த நேரத்துல இந்த இளைஞர்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லணும். என்னென்னா போக்குவரத்துக்கு பெரும் தண்ணிக்குள்ள நாங்கள் போயிடா இடங்கள்ல டிராக்டர்ல கொண்டு வாகனங்கள் போற பணிகளும், அதே நேரம் இளைஞர்கள் நம்ம வந்து டிராக்டர் தண்ணி கொண்டு வர பணிகளை கொண்டிருக்கிறாங்க. குறிப்பா அந்த இளைஞர்களுக்கு நன்றி நன்றி. தண்ணி கூடிக்கொண்டிருக்கு கூடுதல். இது இப்ப எந்த குளத்துல இருந்து வரக்கூடிய தண்ணி? எங்க பக்கம் தற்போது வந்து கிலோமீட்டர் குளத்துல இருந்து காலையில வந்து 2 அடி இப்ப 3 அடி தான் தண்ணி கூடிக்கொண்டிருக்குது. கூடுதலா தண்ணி கூடுது என்ன காட்டுக்குள்ள பெய்யற மழையால கூடிக்கொண்டிருக்கு. அதாவது பாத்தீங்க சொன்னாலும் இது விசுவமடு குளத்துக்குரிய தண்ணி தான் சொல்றாங்க வந்து. சோ தண்ணி காலையிலே வந்து 1 அடி 2 அடி அப்படின்னு சொல்லி இப்ப கிட்டத்தட்ட வந்து 3 அடிக்கு அதிகமா வந்து தண்ணி போய்கொண்டிருக்குது. ஆனா அந்த பிடியினை வந்து விளையாட்டுத்தனமா நிக்கிறாங்க. ஏன்னா அந்த ஸ்பீடா போய்கொண்டிருக்கு. உங்களுக்கு சீரியஸ் விளங்குது இல்ல, அதாவது இந்த வெள்ளத்தோட சீரியஸ் வந்து விளங்குது இல்ல, ஆக்கள் விளையாட்டுத்தனமா இருக்கிறாங்க. உங்களோட பேரண்ட்ஸ் மாதிரிலாம் வந்து பாக்குறது இல்லையா? நம்ம கோயிலே வந்து தாண்டு தானே பாத்தீங்கன்னா இது இங்க இருக்கக்கூடிய மாணிக்க பிள்ளையார் கோயில்னு சொல்றாங்க. சோ கோயில் முழுக்க வந்து தாண்டிட்டு முழுக்க அப்படியே தண்ணிக்குள்ளதான் வந்து இருக்குது கோயில். இந்த பையனில பார்க்கத்தான் பயமா இருக்குது. வந்து சீரியஸ் தெரியாம வந்து விளையாடி கொண்டிருக்காங்க. அந்த ஆர்மிக்காரங்க ஒண்ணு சொல்லலையா அவங்களுக்கு? ஓ வானது எப்படி இழுக்கு தெரியுமா? அதான் வாயக்கூடிய மாதிரி இருக்கணுமா? அது வாய்க்கா. இப்ப அது கிட்டத்தட்ட எத்தனை அடி தண்ணியா இருக்கும்? அது ஒரு 6 அடி 5 அடிக்கு மேல இருக்கு. 5 அடிக்கு மேல இருக்கும். அதாவது அந்த மூலஸ்தானம் அது உள்ள இருக்குதாமா. இது வந்து வசந்த மண்டபம் வந்து வசந்த மண்டபத்தை வந்து பாத்தீங்கன்னா மேல் உயரத்துக்கு கொண்டு வந்துடுது தண்ணி. வாகனத்தை ஒரு பக்கம் எடுத்து கொண்டு போய் கொண்டிருக்கிறது. அதாவது வாகனத்துல குறிப்பிட்ட வாகனங்கள் மட்டும்தான் வந்து இந்த வழியால வர முடியும், மற்ற வாகனங்கள் வந்து வர முடியாது. அண்ட் வந்து பசங்களாம் வந்து சீரியஸ் தெரியாம விளையாட்டுத்தனமா வந்து இருக்கிறாங்க. அண்ட் இங்கால வந்து இந்த கோயில் முழுக்க அப்படியே ஃபுல்லா தாண்டிட்டு கோயிலை விடுங்க. ஆனா இங்க இருக்கக்கூடிய வீடுகளை பாருங்க, அதாவது மக்கள் வந்து இருக்கக்கூடிய வீட்டை வந்து பாருங்க. வீட்டுக்குள்ள வந்துட்டு கிட்டத்தட்ட வீட்டுக்குள்ளே வந்துட்டு 3 அடி 4 அடி தண்ணிகள் வந்து போகக்கூடிய அளவுக்கு வந்து தண்ணி பாஞ்சிட்டு. சோ இந்த வீட்டுல இருக்கக்கூடிய எல்லாரையுமே வந்துட்டு அந்த பக்கமா அப்புறமா கொண்டு போய் பாடசாலைகள் அப்படியான இடங்கள் வந்துட்டு குடியேற்றி வச்சிருக்காங்க. இங்க பாருங்க, அதாவது அந்த டிராக்டர்ல இந்த வாகனத்தை கட்டி இழுத்து கொண்டு போய் கொண்டிருக்காங்க. இந்த வீடோட நிலைமை சரி, இந்த வீட்டை வந்து பாருங்க முழுக்க சரி.
வந்து இது இந்த பக்கம் அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா வந்து முல்லைத்தீவுக்கு வந்து போகக்கூடிய, அதாவது புதுக்குடியிருப்பு முல்லைத்தீவுக்கு வந்து போகக்கூடிய பகுதிகள் வந்து சோ அந்த பக்கம் வந்து பரந்தன் கிளிநொச்சி பரந்தனுக்கு போகக்கூடிய பகுதி வந்து இதுக்கு இடைப்பட்ட பகுதி தான் வந்து இந்த ஏரியா. சோ இது வந்து எப்பவுமே பள்ளமான ஒரு பகுதி. அண்ட் வந்து இந்த அளவுக்கு வந்து தண்ணி வருமா அப்படிங்கறது வந்து மக்கள் வந்து கொஞ்சம் வந்து எதிர்பார்க்காத ஒரு விஷயம் வந்து இந்த இடத்துல இன்னைக்கு நடந்திருக்கு. அதாவது விடியச்சாம 3 மணிக்கு அந்த ஐயாட வீட்டுல இருந்து தண்ணிகள் வந்து மெல்ல மெல்ல அப்படியே வந்து அதிகரிச்சிருக்கு. கிட்டத்தட்ட வீதியாலே வந்து 3 அடி கிட்ட வந்து தண்ணி போய்கிட்டு இருக்குது. சோ அந்த அளவுக்கு சேஃப்டி கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு மேக்சிமம் வந்து சுற்றுப்பாதைகளை வந்து யூஸ் பண்ணலாம். பட் வந்து இங்க சுற்றுப்பாதைகளும் கிடையாது. இதுதான் இருக்கக்கூடிய ஒரு மெயின் வழி. வந்து பவுனியாவுக்கும் போகணும்னு நினைச்சு பாத்தீங்கன்னு சொன்னா இடையிலே வந்து பாதைகள் வந்து நொச்சிமோட்டை பாதை எல்லாமே வந்து மாறிபட்டுட்டு. சோ அதே மாதிரி தான் இப்ப குறிப்பிட்ட ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் போகணும்னு சொன்னா ரேரான ஒரு விஷயம், கஷ்டம். சோ குறிப்பிட்ட ஒரு சில வாகனங்களை மட்டும் தான் வந்து போகிறதுக்கு அனுமதிச்சுட்டு இருக்காங்க. அந்த பக்கம் வந்துட்டு மீட்பு படைகள் வந்து நிக்கிறாங்க. ஏதாச்சும் சப்போஸ் என்ன ஆச்சுன்னு சொன்னா வந்து செய்வாங்க. ஆனா அந்த பசங்களை பாக்குறதா எனக்கு பயமா இருக்குது. அண்ட் இந்த பக்கம் வந்து நான் சொன்ன மாதிரி வந்து முல்லைத்தீவு பகுதிக்கு போகக்கூடியது. அந்த கோயில் வந்து முழுக்க சரி, அதாவது இந்த போர்ட்ல இருக்கு பாத்தீங்கன்னா தெரியும், அருள்மிகு ஸ்ரீ மாணிக்க பிள்ளையார் கோயில் விசுவ மட்டும் முல்லைத்தீவு பகுதிக்குரியதான் இது. இங்க இருக்கக்கூடிய மாணிக்க பிள்ளையார் கோயில் மெயினான கோயில் இங்க இருக்கு. இது வந்து ஒரு வழிபுள்ளி. வந்து இது சரி எல்லாமே சரி. கோயில்ன்றதை தாண்டி மேல கோயில ஒரு சில விஷயங்களோட வந்து அது முடிக்கப்பட்டுரும். ஆனா மக்களோட வீட்டுகளோட நிலைமை வந்து பாருங்க, காத்து வந்து ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கு. பயங்கர காத்து வர விஷயம், காத்து மழை சேர்ந்து அடிக்கிறதுனாலதான் வந்து ஒன்னத்திலயுமே வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாம இருக்குது. பயங்கர கஷ்டமா இருக்குது. இழுக்குது, அவ்வளவுக்கு இழுக்குது தண்ணி. கோச வந்து பாத்தீங்கன்னா இங்க காலுக்கு காத்து சேஃப்டில நீ ஓடத்துல காத்து அடிக்கிறதா வந்து பயங்கரமா இருக்கு. அந்த தண்ணி இந்த காத்து அடிக்கிற வீதம் வந்து அதிகமா இருக்குது. ஏமாது இழைக்குது, ஒரு பக்கத்து இழுத்துட்டு போகுது. இது வந்து ரோட்டு போடும் போதே வந்து இதை மார்க் பண்றது, இது பள்ளக்கை அப்படிங்கிறது, அதாவது கொஞ்சம் பள்ளமான இடம், மேபி தண்ணிகள் வரணும் அப்படிங்கிறது முன்னாயத்தோடைய வந்து இங்க வந்து அந்த கம்பிகள் வச்சு அதுல மார்க் பண்ணிருக்காங்க. சோ தண்ணி எந்த அளவுக்கு லிமிட்ல போகுது அப்படிங்கறத வந்துட்டு கண்டுகொள்ள முடியும். பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாமே சரி. இப்பவே வந்து 3 அடியை தாண்டி 3.5 அடி கிட்ட வந்து தண்ணி வந்து கொண்டிருக்குது. ஆனா இன்னும் கொஞ்ச நேரம் போகணும்னு சொன்னா இன்னும் தண்ணி அதிகரிச்சிடும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இது விசுவமடு குளத்துல இருந்து வந்து கொண்டிருக்க தண்ணி இதே தொடர் மழை பெய்து கொண்டிருக்கும் சொன்னா அங்கேயும் குளத்தோட அளவு வந்து அதிகரிச்சிடும். சோ குளத்தோட லிமிட் வந்து அதிகரிச்சதுக்கு அப்புறமா வந்து தண்ணிகள் வந்து இங்கேயும் வந்து கொண்டிருக்கும் சொன்னால் இது லிமிட் வந்து உயர்ந்துடும். அதாவது இதோட உயரப்பகுதி மேல வந்துடும். வந்ததுக்கு அப்புறமா வந்து இதுல மற்ற வாகனங்கள் கூட, அதாவது சாதாரணமா நம்ம நடக்கவும் முடியாது, மற்ற வாகனங்கள் கூட வந்து போக முடியாத அளவுக்கு வந்து மாறிடும். இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்கெல்லாம் வந்து கொஞ்சம் உயர்ந்த பகுதி, அப்படி உயர்ந்து கொண்டு வரதுனால ஓகே. ஆனா அந்த பகுதியில் வந்து கடும் பள்ளம் அப்படிங்கிறதுனால கஷ்டம், நடந்து வரதே கஷ்டமா இருக்குது. மூச்சு வாங்க, பாதுகாப்பு கிடையாது. இப்ப நாங்க வாரது கூட வந்து பாதுகாப்பு கிடையாதுதான். நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன், தெரியும். பட் இருந்தாலும் ஒரு சில விஷயம் வந்து காண்பிக்கணும், எந்தெந்த பகுதியில எந்தெந்த நிலவரத்துல இருக்கு அப்படி சொல்லி. பட் இந்த பசங்களோட பேரண்ட்ஸ் மாதிரி வந்து பேரண்ட்ஸுக்கு சப்போஸ் தெரியாம இருக்கலாம் இவனுங்க என்ன பண்றாங்க அப்படி சொல்லி. விளையாட்டுத்தனமா மீன் பிடிச்சிட்டு இந்த இடத்துல வந்து இருக்கிறாங்க. இந்த ஐயாவெல்லாம் உண்மையில வந்து பாவம். நீங்க பாத்திருப்பீங்க முன்கட்டத்திலேயே வந்து வீடியோ. இந்த அளவுக்கு வந்து பாதிக்கப்பட்டிருக்கு, யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அண்ட் இப்படி தாழக்கூடிய ஒரு பகுதின்னு சொன்னா சரியான முறையில வடிகால்கள் அமைச்சு தண்ணீர் போகக்கூடிய மாதிரி அரசாங்கம் வேலை திட்டங்களை செய்தாங்கன்னு சொன்னால் எதிர்காலத்துல இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்காது. சோ வெள்ளம் வர முதலே அணை கட்டணும் அப்படி சொல்லுவாங்க. அந்த ஒரு விஷயம் வந்து இங்க மென்ஷன் ஆகுது பாருங்க. முன்னாலே வந்து இதை பண்ணியிருந்திருக்க இப்படி எதுவும் நடந்திருக்காது. எப்போ ஐயாக்கள் எல்லாம் வந்து பாருங்க, அந்த வீட்டுக்கார ஐயா இவர் தான்.
அதாவது அந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கம் மாறி செல்லக்கூடிய அளவுக்கு வந்து இவங்க தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க ராணுவ வீரர்கள். ஸோ அவங்களோட ஹெல்ப்போட அந்த பக்கம் வந்து கடத்தி விடுறாங்க சில பேர்.